அடுத்தடுத்து வரிசை கட்டி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவமனை வளாகம் முழுவதுமாகவே அழுகுரல் சத்தமாக கேட்கின்றது. உயிரிழந்ததாக சொல்லப்பட்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பரிதவித்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். 10 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று சொல்லும் விதமாக மேலும் பலர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். எடுத்து வரப்பட்டவர்கள், அதாவது ஸ்ட்ரெச்சர் மூலமாக அழைத்து வரப்பட்டவர்கள் எல்லாம் பரிசோதித்த பிறகுதான் அவர்கள் உயிரோடு இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. பலர் மயக்கம் தான் அடைந்திருக்கின்றார்கள். முதலுதவி சிகிச்சை வழங்கினால் போதும் என்று நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையிலே அவர்களை பரிசோதித்த பொழுது அவர்கள் உயிரோடு இல்லை என்பது தெரிய வந்தது. 10 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்கள் பற்றிய விவரம், பெயர் உள்ளிட்டவற்றை எல்லாம் அறிவதற்கான முயற்சியிலே தற்போது அங்கிருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். யார் இறந்தார்கள் என்பது கூட தெரியாத வகையிலே, யாருடைய உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது கூட தெரியாத வகையிலே பல உடல்கள் காணப்படுகின்றன. அவர்களுடைய உறவினர்கள் யார், யாரோடு வந்தார்கள், எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பது உட்பட பல்வேறு விவரங்கள் அங்கே தொடர்ந்து அவர்களுக்கு தெரியாத வகையிலே இருக்கின்றது. இதுவரை 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் தரப்பிலே இந்த தகவலை உறுதி செய்திருக்கின்றார்கள். மேலும் பலர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். கவலைக்கிடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ICU முறையிலே அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்குகின்றார்கள். அவர்களில் எத்தனை பேருக்கு என்ன ஆகியிருக்கும் என்பது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தகவலாக அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் 2 பேர் என்றார்கள், அதன் பிறகு 10 பேர் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பிலே கூறியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்காக வந்திருந்தவர்களில் தான் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இது போன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று காவல்துறையினரும் கட்டாயப்படுத்தி அங்கே வரக்கூடியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கரூரினுடைய முக்கிய அரசியல் பிரபலங்கள் அனைவருமே வருகை தந்து மருத்துவமனையிலே வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார்கள். செந்தில் பாலாஜி சற்று முன்பாக வருகை தந்திருந்தார். அதே போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அங்கே செல்வதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து பலரும் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். முக்கிய அரசியல் தலைவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடாத வகையிலே சட்டம் ஒழுங்கிற்கான ATGP கரூருக்கு செல்வதற்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் சற்று ஸ்தம்பித்து போன ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் கோபத்தில் எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு வருகை தந்தவர்களிலே 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் வேறு வழி இல்லாமல் தற்பொழுது லேசான தடியடி நடத்தி அங்கே இருக்கக்கூடியவர்களை கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். மருத்துவமனைக்கு முன்பாக தேவையில்லாமல் யாரும் நிற்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 30 பேர் கவலைக்கிடமாக உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில்தான் பெண் காவலர் ஒருவர் கூட மயங்கிய நிலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். காவல்துறையினரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்திருந்தார்கள். காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்தவர்களுடைய வாகனத்தை எல்லாம் கைப்பற்றி காவல்துறையினரை எடுத்துச் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தேவையில்லாமல் யாரும் வாகனத்தை இயக்கி வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது காவல்துறையினர் அந்த வாகனத்தில் வந்தவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றிவிட்டு அந்த வாகனத்தை காவல்துறையினரே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றிருந்த இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இடையே பல இடத்திலே தற்பொழுது இந்த வாக்குவாதம் எழுந்திருக்கின்றது. காவல்துறையினர் ஒரு சிலரை தரத்தரவனை இழுத்துச் செல்லக்கூடிய நிலைக்கும் சென்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் பலர் தங்களோடு வந்தவர்களை காணாம், அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனையை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவசியமற்று யாரும் மருத்துவமனைக்குள் வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தும் பொழுது வாக்குவாதம் எழுகின்றது. தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் என அவர்கள் அப்புறப்படுத்தி அகற்றுவதற்கான முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபடும் பொழுது வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அதே நேரம் என்னோடு வந்தவர்களை காணவில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு உள்ளே செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த இடமே தற்பொழுது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவிலே ஒரு கண்ணிமைக்கும் நொடிக்குள் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லும் விதமாகத்தான் இருந்தது. தவிக தலைவர் விஜய் உரையாற்றும் பொழுது கூட அந்த இடத்திலே அடுத்தடுத்து 1-2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தன. அப்பொழுதே சற்று சுதாரித்திருக்க வேண்டும், ஒரு சிலர் மயங்கி இருக்கக்கூடும் என்று தெரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய அந்த ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் மயக்கமடைந்தார்கள். அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் தான் அந்த எண்ணிக்கை அதிகரித்தது. 20-30 பேருக்கு மேலாக மயங்கி விழுந்து விட்டார்கள் என்று தெரிய வந்த நிலையில் தான்
அவர்களை உடனுக்குடன் அழைத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, கரூரினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் 10 என்ற உயிரிழப்பு மேலும் அதிகரித்திருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கின்றது. 10 பேர் இதுவரை உயிரிழந்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.